அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சான்ஸ். வள்ளி, நீ கவலைப்படாதம்மா. உன்னை நான் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டேன். உனக்காக இந்த அத்தை எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ போய் நிம்மதியாயிரு. கடவுளே, அத்தை போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுவாங்க போலயே. அப்பா வேற அவங்க சொல்ல சொல்ல அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் என்ன பண்றது? போமா, போ. சரி ரத்னம், நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கோ. வள்ளிய மான மரியாதையோட இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு தகப்பனோட பெரிய சீர்வரிசையே. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். வள்ளிக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ஊரோட வாயை அடைக்க முடியும். ஒரே நாள்ல எல்லாம் தப்பா போயிடுச்சே. வேலை வேற, இதெல்லாம் எப்படி எடுத்துப்பானே தெரியலையே. சரி, வேலனுக்கு ஃபோன் பண்ணலாம். வேலா, என்ன அவாய்ட் பண்றியா? நான் ஏன் மேடம் உங்களை அவாய்ட் பண்ண போகிறேன்? ஐயா காரில் உட்காந்துருக்காரு, அர்ஜென்ட்டாக ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதனால தான். அப்படியே நான் ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணேன். வண்டியில் வந்துட்டு இருந்தேன் மேடம், அதான் கட் பண்ணேன். ஏன் வேலா இப்படி பொய் மேல பொய் சொல்ற? அதான் நீ பேசுறத பார்த்தாலே தெரியுதே. என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற. யாருக்கோ பதில் சொல்ற மாதிரி சொல்றியே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம், நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்திலேயே என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது நீதான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீயே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் போனை கட் பண்ணும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலா. மேடம் உண்மையிலே நான் வண்டியில் தான் வந்துட்டு இருந்தேன், அதனால தான் கட் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். இப்போ அர்ஜென்ட்டாக ஐயா கிட்ட அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் மேடம். வேலா, போயிட்டு வரேன் மேடம். இந்த குடும்பம் எதுக்கு இங்க வருது? அதுவும் இந்த பேலி என்னமோ அவன் தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி வரான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. இவன் தான் என் பையன் வருண். வணக்கம். அப்படி நேற்று தான் லண்டன்ல இருந்து வந்தான். வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. போங்க. வாங்க.
டேய், என் செல்லம், என் கண்ணில் பற்றும் போல இருக்கு. ம், வா. என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு என் ஒரே பொண்ணோட கல்யாண செய்தியை சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். மா, வள்ளியை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மாமா. வா ஆனந்தி. என் பொண்ணு வள்ளிய உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னா என்னோட பல வருஷ நண்பனும் என் கட்சியின் சிவகங்கை மாவட்டத்து செயலாளரான என் அன்பு தோழர் மு. மதிவண்ணனோட ஒரே பையன் வருண் தான்.